அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் சென்னை பனகல் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், போராட்டம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் யார் அந்த சார், அதாவது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் யாருடையோ போனில் பேசியதாக சொல்கிறார்கள். அந்த சார் யார் என்ற கேள்வியை அதிமுக வலுவாக எடுத்து வைத்து போராட்டங்களை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மகளிர் அணி சார்பாக, அதிமுகவின் மகளிர் அணி சார்பாக இன்று போராட்டம் நடந்தது. கருப்பு உடை அணிந்து எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையிலும், அதே போல கண்ணகியை போல் அவங்க வேடம் தரித்தும் இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டு இருக்கக்கூடும். முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் தான் அதிமுகவின் மகளிர் அணி செயலாளராக இருக்கிறார். அவர்தான் இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி முன்னெடுத்து இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் யார் அந்த நபர் என்ற குற்றச்சாட்டப்பட்ட நபர் யார் என்பதை விரைவாக கண்டறிய வேண்டும் என்ற ஒரு கோஷம் எடுப்பு இருக்கிறது. அதே போல ஞானசேகருக்கு அதிகப்படியான தண்டனையை பெற்றுத்தர அரசு உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்துதான் இந்த ஆர்ப்பாட்டமானது இந்த பனகல் மாளிகையில தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.